வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். இலட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபர வருட சித்திரை மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 22/4/2026. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு 10:58 வரைக்கும் சஷ்டி திதியும் அதற்கு பிறகு சப்தமி திதியும் இருக்கு. இரவு 10:14 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரமும் அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரமும் காணப்படுது. இரவு 9:09 வரைக்கும் அதிகண்ட நாமயோகமும் அதற்கு பிறகு சுகர்ம நாமயோகமும் காணப்படும். காலையில் அதாவது மதியம் 12:02 வரைக்கும் கௌளவக்கரணமும் அதற்கு பிறகு தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு இரவு அதாவது தைத்துளை கரணம் இரவு 10:50 வரைக்கும் இருக்கு. அதற்கு பிறகு கரசை கரணம் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 10:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரம், மதியம் 12:09 1:41 வரைக்கும் ராகுகாலம், காலையில் 7:31 9:04 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 10:36 12:09 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூழ விவரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் பாலாகும். இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாள் முழுவதும் கிட்டத்தட்ட இரவு 10:50 வரைக்குமே சஷ்டி திதி இருக்கு. இந்த சஷ்டி திதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும், சஷ்டியில் முருகன் வழிபாடு. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றது என்ன விஷயம் அப்படின்னா, பொதுவாக முதல்ல நீங்கள் பிறந்த திதி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த திதிகளில் வழிபாடுகள் செய்யுங்க. திதி வழிபாடு சிறப்பானது. அதுலேயும் நீங்கள் வளர்ப்பிறையில் பிறந்தால் தேய்ப்பிறையிலும், தேய்ப்பிறையில் பிறந்தால் வளர்ப்பிறையிலும் வழிபாடு செய்யும். இது இன்னும் மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக அமையும். அப்போ சஷ்டி திதி அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இதனுடைய பாதிப்பு என்ன கொடுக்குது, எந்த கிரகங்களுடைய ஆதிக்கங்கள் இந்த இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடையும் சூரிய பகவானுடையும் ஆதிக்கம் இருக்கு. செவ்வாயும் இது நெருப்புனா இது சூடு, இது சூடுனா இது நெருப்பு. ரெண்டுமே உஷ்ணத்தை குறிக்கக்கூடியது. என்னத்தை குறிக்குது? உஷ்ணம். அப்படின்னா சஷ்டி திதியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாவினுடைய அம்சத்தை, இந்த சூட்டினுடைய அம்சத்தை குறிக்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கார். அப்போ முருகப்பெருமான் வழிபாடு சஷ்டி திதியில் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பாக. ஆனால் சஷ்டி முருகனுக்கு சிறப்பானா இல்லை, சஷ்டியில் முருகப்பெருமான் வழிபாடு தான் சிறப்பு. சஷ்டி இதில் செஞ்சால் எல்லாம் முருகனுக்கு, அந்த நேரத்தில் முருகனுக்கே பலம் இழக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அப்போ அந்த நேரங்களில் தான் இப்போ அமாவாசை நேரங்களில் நம்ம தெய்வ வழிபாடுகளை விட முன்னோர்கள் வழிபாடு செய்யணும். பௌர்ணமி நேரங்களில் தெய்வங்கள் ஆசுவாசம் அடைகிறனால தெய்வ வழிபாடுகளை நம்ம அதிகமாக செய்யணும். இப்படி அதுதான் எங்களுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த வழிகாட்டல்கள். நம்ம அதை மறந்துட்டோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சஷ்டி திதி உஷ்ண திதி. வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. சண்டை சச்சரவுகளை போய் தீர்த்து வைக்கிறேன்னு போய் தீர்த்து வைக்காதீங்க. வம்பு வழக்குகளில் போயிட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி இடையில ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வர்றது, நான் பேசி தீர்க்கிறேன், இல்லை நீங்களே கணவன் மனைவியை பேசி தீர்க்காதீங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம், அமைதியாக இருந்துருங்க. உங்களுக்கு நாளைக்கு சரியாக போயிடும். நாளைக்கு பேசிக்கொள்ளுங்க. அது பேசணும்னு அவசியம் இருந்தால் நாளைக்கு பேசிக்கொள்ளுங்க, இன்றைக்கு வேண்டாம். அப்போ சஷ்டி திதியை பொறுத்த வரைக்கும் இந்த கணவன் மனைவி விவகாரங்கள் திருமண நாள் கூடாது, ஏன்னா உஷ்ண திதி. அப்போ இது தவிர வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது திருமண நாள் கூட சண்டை செட்டு, மற்றபடி சஷ்டி திதிங்கிறது முருகன் வழிபாடு சிறப்பான நாள். அப்போ நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது கௌளவக்கரணம் மதியம் வரைக்கும் கௌளவக்கரணம். கௌளவம் அப்படின்னாலே நிலம் சார்ந்த விஷயங்கள்னு வந்துடுது. ஏன்னா
கௌலத்தினுடைய அதிபதி, அதாவது அதிபதி வந்து வராக பெருமான், மகாவிஷ்ணுவின் அவதாரணமான வராக அவதாரத்தை குறிக்குது. இந்த வராக அவதாரம் பூமியை நோக்கி தான் போகும். பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பண்டிகள் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை தான் வந்து உணவாக உட்கொள்ளும், கிழங்கு வகைகள் அதுகள்லாம். அப்போ நிலக்கீழ் கிழங்கு, நிலத்தை தோண்டுவது, அத்திவாரம் வெட்டுவது, கிணறு வெட்டுவது, குளம் வெட்டுவது, குழாய் கிணறு வெட்டுவது சிறப்பு. அதே மாதிரி பண்ணி நிலக்கீழ் ஆராய்ச்சி, கனியவள ஆராய்ச்சி, கனியவள வியாபாரங்களை ஆரம்பிக்கிறதுக்கு சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படகுகளை செய்துட்டு வெள்ளோட்டம் விடுவார்கள். வெள்ளோட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுகளுக்கு சிறப்பு. அதுக்கு பிறகு பார்த்தா தைத்துளைக்கரணம். தைத்துளைக்கரணம் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமற்ற பொருட்கள் எல்லாமே ஆடம்பர பொருட்களுக்கு போகுது. மொபைல் இன்னைக்கு ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்கு. அல்ல இந்த ஒரு பேரில் இருக்கிற இந்த சில அம்சங்கள் இருக்கக்கூடிய தொலைபேசியை தான் வாங்குவேன், மொபைலை தான் நான் வாங்குவேன், அதான் பிராண்ட் நேம், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரியான கேமரா, ஒளிப்பதிவுகள் இதெல்லாம் இருந்தால் தான் நான் வாங்குவேன்றது அத்தியாவசியம் அற்ற ஆடம்பரத்துக்குள்ளே போயிடுது. அப்போ தைத்துளிங்கிறது ஆடம்பரம், ஆடை அவசியம், ஆனால் இந்த பிராண்டில் இந்த விஷயத்தை தான் வாங்குவேங்கிறது ஆடம்பரத்துக்குள்ளே போகுது. அப்போ ஆடம்பரமான பொருட்கள், ஆடைகள், உணவுகள், நகைகள், அலங்காரங்கள், சினிமா தியேட்டர், களியாட்ட விடுதிகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மதியத்துக்கு பிறகு செய்கிறது சிறப்பு. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். எப்படி பலன் பார்க்குறது நம்ம ஆக்களுக்கு, இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா இந்து மதத்தவர்களுக்கு 96% மேற்பட்டான ஆக்கள், 95, 96, 99 கூட சொல்லலாம், பலன் பார்க்க தெரியாது. தெரியாத விஷயத்தை வச்சுக்கிட்டு நடக்கலை, பொய் சொல்கிறாங்க, ஏமாற்று வேலைன்னா அவங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கணும். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நேர்மையான ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது, தொழிலுங்கிறது எதை காட்டுங்க பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு வியாபாரத்திலும் நேர்மையாக செய்பவர்கள் இருக்கார்கள். ஆனால் சில வியாபாரங்களில், சில தொழில்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து மதிமயக்க வச்சுருக்காங்க, மேனிப்புலேட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது தவறு, இப்படி செய்தால் தவறு அப்படின்ட்டு. தவறு இல்லை, தவறாக உங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலன் பார்க்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பலன் பார்க்க வேண்டியது லக்னம். ஏன்னா லக்னம் தான் உயிரை பற்றி சொல்கிறது. ராசிங்கிறது உடல் சார்ந்த விஷயம். உயிருங்கிறது இருந்தால் மட்டும், ஆன்மா என்ற இயக்கம், அந்த உயிர் சக்தி இருந்தால் தான் இந்த உடலுமே இயங்கும். அப்படி இயங்குகிற அந்த உடலுக்கு சக்தி வேணும்னா உயிரை பார்க்கணும். அந்த உயிரை இயக்கக்கூடிய அந்த லக்னம் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த லக்னத்தினுடைய பலனை பார்க்கணும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். அந்த உத்வேகம் உங்களோட பல விஷயங்களை சாதிக்க வைக்கும். அந்த பாதிக்க வைக்கிறனால நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு பெருமூச்சு விடுவீங்க. இல்லை ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. என்ன சிக்கல், எப்படியாவது ஒன்றுமே தெரியாமல் சிக்கல்லேருந்து வெளிவரதுக்கான வழியோ வாய்ப்போ இல்லை, வந்துடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். தேவையற்ற ஒரு விரயத்தை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த விரயத்திலிருந்து உங்களுக்கு சுப விரயமாகவோ அல்லது அந்த விரயம் நஷ்டமே இல்லாமல் போயிட்டு ஒரு லாபத்தை தன்மைக்கு பெறக்கூடிய நாளாக அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோ. உங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை நீங்கள் அப்படியே ஆஸ்வாசப்படுத்தி வச்சுக்கணும். நிறைய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரம், தொழில், கல்வி, குடும்ப உறுப்பினர்கள், இல்லை நீங்களே வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறீங்க. கவனமாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி தூக்க இன்மை சிக்கல்கள் வரலாம். ஒரு நிம்மதி கெடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். இந்த விஷயம் விரயங்கள், செலவுங்கிறது வேற, செலவு கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும். இன்றைய காலகட்டத்தில் எதையும் செலவழிக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது.
நான் என்னுடைய உயிர் சக்தியை வார்த்தையால் மாற்றி பலனாக உங்களுக்கு நான் என்னுடைய சக்தியை செலவழிச்சா தான் அந்த சக்தி உங்கள்கிட்ட வந்து சேரும். இதை நீங்கள் உங்களுடைய கேட்கும் சக்தி வந்து உங்கள் உயிர் சக்தி கேட்கும் சக்தியாக மாற்றி அதை செலவழிச்சா தான் உங்களுக்கு. அப்போ செலவுங்கிறது கட்டாயம் அவசியம். ஆனால் தேவையில்லாத செலவு விரயம் அப்படிங்கிறது தான் அவசியம் இல்லை. அதனால் அதுகள விஷயத்தில் கவனம் செய்யும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரக்குள்ள தெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்து மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கொள்ளுங்க. எதிர்மீறியமான எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் ரீதியான, கல்வி ரீதியான, குழந்தைகள் ரீதியான எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இல்லை சிக்கலும் சுரங்களும் மனவேதனைகளுக்கும் ஆட்கொள்ளக்கூடிய வரும். எதிர்பார்ப்புகளை தெரிவிச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு பண வரவு இருந்தால் அதனுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிக்கொள்ளுங்க, உங்களுக்கு நன்மையை தரும். இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குல தெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய உங்களுக்கு நன்மையாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயம், கல்வி சார்ந்த விஷயம், தந்தை அவர் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த துறையில், எதிர்பார்த்த பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்லூரியில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு, உயர்கல்விக்கான வாய்ப்புகளுக்கான வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஒரு திருப்பு முனை இன்றைக்கி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை, இரண்டாவது குழந்தைகள், இவங்களையும் அதே மாதிரி இவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். முதல்ல இவங்களை கவனமாக இருக்க சொல்லுங்கள். நீங்களும் கவனமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை கணவனோ மனைவி, அடுத்து ரெண்டாவது குழந்தை, கவனமாக இருங்க. தேவையற்ற சிக்கல்களை சந்திக்கிறது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, அமைதியும் பொறுமையும் நிதானத்தோடு செயற்படுங்க. ஒரு பயணம் செய்கிறீங்க, வீட்டு வேலை செய்கிறீங்க, தொழில் செய்கிறீங்க, எது செய்தாலும் பரவாயில்ல, நிதானத்தோடு செய்யுங்க. அதே நேரத்தில் நீங்கள் யாரோட சரி பேசும்போது, இல்லை ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும் போது நிதானத்தோடையும் அவதானத்துக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து இவங்ககிட்ட சொல்லலாம். நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், கல்வி கற்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு முதலீட்டாளரோட பேசுகிறதா இருக்கலாம், ஒரு வாடிக்கையாளரோட கவனம் கவனம் கவனம். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து துளாராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு கைகூறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணவனோ மனைவியோ நீண்ட நாளாக கடன் தொல்லைகள் இருந்தால் வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க நோய் நொடிகளை சிக்கியிருந்தால் வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் மாற்றத்தை எதிர்பார்த்துருந்தாங்கன்னா, தொழிலில் உயர்வு, பதவி உயர்வு, அடுத்த நிலைக்கு போகிறது, அல்லது புதிய தொழில்கள் செய்கிறது, இந்த மாதிரி மாற்ற எதிர்பார்ப்பு, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நோய்கள் வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க மகாலட்சுமி குலதெய்வ யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்ட எந்த முடிவும் வேணால், தொழில் செய்கிற தொழிலில் நிதானமும் அமைதியும் பொறுமையும் காற்று செயற்படுங்க. உடல் உபாதைகள் தென்பட்ட உடனடியாக வைத்தியசாலையை நாளுங்க. எதிர்கள் தொல்லைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள்
விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமாக இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு காணி வாகனம் சொத்து, இது எந்த சொத்தாக இருக்கட்டும், அதுவும் முக்கியமாக பூர்வீக சொத்தாக இருக்குது. பூர்வீக சொத்து, சொத்துக்களில் 2 விதமான சொத்து இருக்குது. பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக சொத்து, குடும்ப சொத்து, அல்லது நீங்கள் உங்களுக்காக உருவாக்கிக்கொள்வது, இல்லை உங்கள் வசம் இருக்கக்கூடிய சொத்துக்களை சொல்லலாம். இங்கே நான் மெயினாக கொடுக்கறது குடும்ப சொத்து, பூர்வீக சொத்து. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பாவ பிரிவினர் கூடவே கூடாது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக, குழந்தைகளால் மனவேதனைகள் படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கும். தாய் வழியிலையும் சில மனக்குழப்பங்கள் வரலாம். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு காணி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு சொத்தை நீண்ட நாளாக விற்க முடியாமல் இருந்துச்சுன்னா அதை விற்கிறது, நீண்ட நாளாக அதில் ஏதோ ஒரு விஷயம் செய்ய நினைக்கிறீங்க, அது நடக்கும். அடகு வச்ச சொத்தை மீட்கெடுக்கலாம். சொத்துக்களில் சிக்கல் இருந்தால் அது தெளிவாகும். புதிய சொத்துக்கள் வாங்குறது, அது வீடு காணி வாகனம் எதாக இருக்கலாம், வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையிலே அந்நியோன்யம் கூறுறது, ஒரு குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிக்கான ஒரு வெற்றி இன்னைக்கு இல்லைன்னா அதுக்கான ஒரு சைன் உங்களுக்கு தெரிகிறதுக்காக இருக்குது. அறிகுறிகள் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்வி கற்கிற மாணவர்களுக்கு கல்வியில் சில முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் மன நிம்மதி அடையிறதுக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் குலதெய்வம் கர்ணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முயற்சிகள் நிறையா செய்துக்கிட்டு இருப்பீங்க, தடைகள் வரும். குடும்பத்தாலேயே சில சிக்கல்கள் வரலாம், குடும்ப உறுப்பினர்களில் வரலாம். எனக்கு குடும்பத்தில் இருக்க ஒரு பணத்தை சேமிப்பை எடுத்து செய்ய போனீங்கன்னா அதில் ஒரு சிக்கல் வரும். குடும்பத்தில் இருக்க நகைகளை அடகு வச்சு செய்ய போனீங்கன்னா அதில் ஒரு சிக்கல் வரும். முயற்சிகளில் தடைகள் இருக்குது. எதிர்பார்ப்புகள் சரியாக பூர்த்தி ஆகாது. அதே மாதிரி பேசுகிற விஷயங்கள், குடும்ப உறுப்பினர்களோட உரையாடும் போது தன்னுடைய வார்த்தை பிரயோகங்களில் தெளிவாக பேசணும். ஏன்னா நீங்கள் வேற ஒன்று பேசுவீங்க, அவங்களுக்கு வேற ஒன்று புரிய ஆரம்பிக்கும். இதனால சிக்கல் வரும். பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 சர ஆலோசனை பண்ணிக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், வாக்குவாதங்கள் வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை பேசி பெருசாகி கொள்ளாதீங்க. வார்த்தை பிரயோகங்களை கவனமாக இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சேமிப்புகளை தேவையில்லாமல் கொண்டு போயிட்டு இன்றைக்கி நான் அதை வாங்க போகிறேன், இதை வாங்க போகிறேன், இதுக்கு நான் முதலீடு செய்ய போகிறேன், வேண்டாம். அமர்மையும் பொதுமையாக இருங்க. அதாவது மௌன விரதம் இருந்தால் நல்லது. வாய்களை நன்றாக மூடிக்கிட்டு இருப்பது இன்றைய நாளில் சிறப்பு. உங்களுக்கு நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சி உண்டாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.